அது சரி, நான் நைட் ஃபுல்லா குடிச்சு மட்டை ஆயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இவ எதுக்காக கதவை திறந்து வச்சுட்டு தூங்குனா? இதை கேட்டா லாஜிக் பேசியான்னு கேட்பா. எதுக்கு வாம்பு? இதுக்கு மேல இங்க நின்னா நமக்கு தான் அசிங்கம் என்று முடிவெடுத்த சர்வேஷ் வேதிகா சொன்னது போல சர்வன்ஸ் ரூமுக்கு வந்தான். நல்ல வேளையாக ஒரு பெட் காலியாக இருந்தது. அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதே என்ற நிம்மதியுடன் அந்த பெட்டில் படுத்தவன் அடுத்த நிமிடம் தூங்கிவிட்டான். அன்று ஒரு நாளில் அவன் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்களால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அடுத்த நாள் காலை எழுந்து சீக்கிரமாக தயாரான சர்வா முதல் வேளையாக விக்ரமின் ஆபீஸுக்கு வந்தான். ஆனால் அவனை பார்த்த ஆபீஸ் செக்யூரிட்டி அவனை தடுக்கிறான். நில்லுப்பா, நீ பாட்டுக்கு உள்ள போனா என்ன அர்த்தம்? அவனுக்கு சர்வா பதில் சொல்வதற்குள் ஒரு விலையுயர்ந்த கார் உள்ளே வந்தது. அதிலிருந்து இறங்கினான் தீரஜ். சர்வாவை பார்த்த தீரஜ், அட இது யாரு? பெரிய வீட்டு மாப்பிள்ளையா? உனக்கு இங்க என்னடா வேலை? ஏ செக்யூரிட்டி, இவனை உள்ள விட்ட விக்ரம் சார் உன் சீட்டை கிழிச்சிருவாரு. கண்ட கழிசடைங்க எல்லாம் வந்து போறதுக்கு இது ஒன்னும் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இல்ல. உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லவா? முதல்ல உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு புரிஞ்சுக்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு. அதை விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு இருக்கிறதையும் விட்டுறாத. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் அப்பா விக்ரம் சாருக்கு கார் ஓட்டுனாருன்றதுக்காக அவர் சொத்துல பாதி உனக்கு எழுதி வச்சிருவாரா? நீ எப்பவும் டெலிவரி பாய் தான். தீரஜின் பேச்சை கேட்டு சர்வாவுக்கு கோபம் வந்தது. அவன் நினைத்திருந்தால் தீரஜின் முகத்தில் தன்னுடைய பாக்ஸிங் திறமையை காட்டி அவனது திமிரான பேச்சுக்கு பதிலளித்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அதற்கு பதிலாக தன் போனை எடுத்து விக்ரமுக்கு போன் செய்யலாம் என்று நினைத்தான் அவன். அதற்குள் அங்கே வேகமாக வந்தாள் விக்ரமின் செக்ரட்டரி கீர்த்தனா. செக்யூரிட்டி, அவரை விடுங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சர்வா, என் கூட வாங்க என்று கூறி சர்வாவை தன்னுடன் அழைத்துச் சென்றாள் கீர்த்தனா. நான் இங்கேயே வந்திருக்கேன்னு உங்களுக்கு விக்ரம் சொன்னாரா? சர்வா விக்ரமை பெயர் சொல்லி அழைத்தது கீர்த்தனாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவள் அந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. சர்வா அதை கவனித்தான். நீங்க என்னோட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல. கீர்த்தனா அமைதியாக ஒரு பேப்பரை சர்வாவிடம் கொடுக்கிறாள். சர்வா அந்த பேப்பரை வாங்கி பார்க்கிறான். அந்த பேப்பரில் மேனேஜர் கேட்டகரியில் இருந்த பதவிகளுக்கு முன்னால் ஸ்டார் சைன் போடப்பட்டிருந்தது. விக்ரம் சர்வாவிடம் அந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் பதவியை எடுத்துக்கொள்ள சொல்லியிருந்தார். ஆனால் சர்வா இப்போதே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இதுல ஸ்டார் போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டார் போட்டிருந்ததுன்னா அந்த ஜாப்ல ஏற்கனவே ஆளுங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு இப்ப ஆளுங்க தேவையில்ல. நீங்க டீ குடிக்கிறீங்களா இல்ல காஃபியா? மேனேஜர் போஸ்டுக்கு என்ன அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. அந்த போஸ்ட்ல ஏற்கனவே ஸ்டார் போட்டிருந்தத பாத்தீங்கல்ல? அது எனக்கும் தெரியும். அந்த வேலையில ஏற்கனவே ஆள் இருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அந்த எம்ப்ளாயிய கம்பெனில இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. ஆனா இந்த லிஸ்ட் நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க. ஆமா, ஆனா லோகீர்த்தனா, இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. அந்த லிஸ்ட் நீங்க தான் என்கிட்ட கொடுத்தீங்க. அதுல எனக்கு பிடிச்ச வேலையை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இனிமே என்ன பண்ணணும்னு நீங்க பாருங்க. தன் தகுதியை நிரூபிக்கவே சர்வா மேனேஜர் பதவியை கேட்டான். கீர்த்தனாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. காரணம், விக்ரம் அவரிடம் சர்வா கேட்கும் வேலையை அவனுக்கு கொடுக்கும்படி சொல்லியிருந்தார். ஓகே மிஸ்டர் சர்வா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். நாளையில இருந்து நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். பெர்ஃபெக்ட் என்று ஸ்டைலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறான். கேபினில் இருந்து வெளியே வந்த சர்வாவை எரிச்சலுடன் பார்க்கிறான் தீரஜ். சர்வாவுக்கு அவன் தகுதிக்கு மீறி மரியாதை கொடுக்கப்படுவதாக நினைத்தான் அவன். சர்வா கம்பீரமாக அவனை கடந்து போவதை கடுப்பாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவன். ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்த சர்வாவிடம் அவன் மாமியார், மாமனார், வேதிகா யாருமே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வேண்டாத விருந்தாளி போலதான் அவனை பார்த்தார்கள். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் எப்போதும் போல சர்வன்ஸ் ரூமுக்கு போகிறான் சர்வா. மறுநாள் காலை விக்ரம் கொடுத்த செக்கை எடுத்துக்கொண்டு பணம் எடுக்க பேங்குக்கு வருகிறான் சர்வா. சார், நான் கொஞ்சம் கேஷ் வித்ட்ரால் பண்ணணும். ஆனால் அவன் துரதிருஷ்டம், சர்வாவை எப்போதும் மட்டம் தட்டி அவமானப்படுத்தும் பாஸ்கர் தான் அன்று கவுண்டரில் இருந்தான். டெலிவரி பாயாக இருந்தபோது அவனுக்கு பலமுறை பார்சல் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான் சர்வா. இப்போது சர்வா செக்குடன் வந்திருப்பதை பார்த்து பாஸ்கருக்கு சந்தேகமாக இருந்தது. செக் யாரோடது? உன்னோடதா? இந்த பேங்க்ல பெரிய அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும்னு உனக்கு தெரியாதா? தெரியும். என்னோட செக் அமௌண்ட்டும் கொஞ்சம் பெருசுதான். இங்க கவுண்டர்ல எடுக்க முடியாது. அதான் மேனேஜரை பார்க்கணும். இதை கேட்ட பாஸ்கர் சிரிக்கிறார். அதுக்கு அவசியம் இருக்காது. செக்கை என்கிட்ட காட்டு. சர்வா செக்கை அவனிடம் கொடுக்க, செக்கில் எழுதப்பட்டிருந்த 50 கோடி என்ற தொகையை பார்த்த பாஸ்கர் கோபத்துடன் அதை சுக்குநூறாக கிழிக்கிறார். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? செக்யூரிட்டி, இவனை இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. போலி செக் கொண்டு வந்து கொடுத்து பேங்கை ஏமாத்தலான்னு பாக்குறான். இவனை எல்லாம் போலீஸ கூப்பிட்டு உள்ள தள்ளணும். இழுத்துட்டு போங்க. சர்வா சொல்வதை காதில் வாங்காமல் செக்யூரிட்டி சர்வாவை பிடித்து இழுக்க அதை பார்த்து எல்லோரும் கேலியாக சிரிக்கிறார்கள். அப்போது அதிகாரமாக ஒரு குரல் கேட்கிறது.
என்ன நடக்குது இங்கே? அது கரிகாலனின் குரல். கரிகாலனை பார்த்த சர்வா அலட்சியமாக பாஸ்கரை பார்க்கிறான். கரிகாலன் கோபமாக அவர்களை நோக்கி வருகிறார். சாரி சார், நீங்க இந்த டைம்ல இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. இவன் போலி செக் கொடுத்து எங்களை ஏமாத்த பார்த்தான், அதான் விசாரிச்சிட்டு இருந்தேன். அவனை விடுங்க. செக்யூரிட்டிகள் சர்வா மீதிருந்து கைகளை எடுக்கிறார்கள். கரிகாலன் சர்வாவை அழைத்துக் கொண்டு பேங்க் மேனேஜர் அறையை நோக்கி நடக்க பாஸ்கரும் அவர்களை பின்தொடர்கிறான். அதை கவனித்த கரிகாலன் திரும்பி பார்த்து பாஸ்கரை முறைக்கிறான். நான் உன்னை வர சொன்னேனா? நோ சார். கரிகாலனின் பார்வை பாஸ்கருக்கு நடுக்கத்தை வரவழைக்கிறது. அதே நேரத்தில் கோபத்தில் கரிகாலன் தான் யார் என்று காட்டிக் கொடுத்து விடுவாரோ என்று பயந்தான் சர்வா. இவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை பத்தி மேனேஜருக்கு சொல்ல வேண்டியதுதான் உன்னோட வேலை. உன் தகுதிக்கு நீயே நடவடிக்கை எடுக்க கூடாது. அப்புறம் உன் வேலைக்கே பிரச்சனை ஆகிடும். புரிஞ்சுதா? எஸ் சார். சர்வா கரிகாலன் இருவரும் மேனேஜரின் அறைக்குள் நுழைகிறார்கள். அவர்கள் வந்ததை கவனிக்காமல் மேனேஜர் கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டிருக்க கோபத்தில் கதவை வேகமாக மூடுகிறார் கரிகாலன். திரும்பி பார்த்த மேனேஜர் கரிகாலனை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் எழுந்து நிற்கிறார். கரிகாலன் சார், நீங்களா? ஏதாவது நான் என்ன கூப்பிட்டுருக்கலாமே. ப்ளீஸ் உட்காருங்க. சர்வா கரிகாலன் இருவரும் அவருக்கு எதிரே அமர்கிறார்கள். அவர் எதிரே நின்று கொண்டே பணிவாக பேசுகிறார் மேனேஜர். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? நான் ஒரு வேலையா வந்தேன். ஆனா வெளியில நடந்த காமெடியை பார்த்தது அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. சொல்லுங்க சார். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சர்வாவை குழப்பமாக பார்த்த மேனேஜருக்கு முதலில் அவன் யார் என்று தெரியவில்லை. சட்டென்று சர்வாவின் கையில் அணிந்திருந்த மோதிரம் அவர் கண்ணில் பட்டதும் அதிர்ச்சியில் நிற்க முடியாமல் அவர் கால்கள் நடுங்குகிறது. கடவுளே, இவரு நம்ம டைகரா? சர்வா அருகில் வருகிறார் மேனேஜர். இவருக்கு என்ன தெரியுமா? இவர் யாரு? நீங்க சேர்மனா இருக்கிற ஹவுஸ் ஆஃப் டைகர் சாம்ராஜ்யத்துல தான் இவரும் வேலை செய்யறாரு. சர்வாவால் இதை நம்பவே முடியவில்லை. பாஸ்கர் யாருக்காக வேலை செய்தானோ அந்த மேனேஜர் சர்வாவுக்காக வேலை செய்கிறார். மேனேஜர் சர்வாவின் முன்னால் கைகோப்பி நிற்கிறார். டைகர், முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இங்க வந்து ரொம்ப நேரமாச்சா? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இப்படி ரியாக்ட் பண்றதை நிறுத்துங்க. இப்போதைக்கு உங்களுக்கும் இவருக்கும் தவிர வேற யாருக்கும் நான் டைகர்னு தெரியக்கூடாது. ஓகே சார். டைகர், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி நாங்க தைரியமா இருப்போம். நம்ம எதிரிங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். அதெல்லாம் அவரு பார்த்துப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட வேலைக்காரங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். நான் கத்து கொடுக்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் என்று சொன்ன கரிகாலன் பாஸ்கர் செய்த அனைத்தையும் சொல்ல மேனேஜர் கோபமடைகிறார். அதே நேரத்தில் ஒரு ரகசியமான இடத்தில் சர்வாவுக்கு எதிரான ஒரு பயங்கரமான சதி திட்டம் தீட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. ஹிந்தி பட வில்லன் மாதிரியான தோற்றத்தில் படுஸ்டைலாக இருந்த ஒரு மர்ம நபருடன் மிக நெருக்கமாக இருந்தால் அந்த கவர்ச்சியான இளம்பெண். இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. டைகர் ஹாஸ் ரிட்டர்ன். அந்த இளைஞன் சிகரெட் பிடித்தபடி யோசிக்கிறான். அந்த கவர்ச்சியான இளம்பெண் தன் துப்பாக்கியை எடுக்கிறாள். முடிச்சிடவா? வேண்டாம், இப்பதானே வந்திருக்கான், கொஞ்சம் விளையாடட்டும். ஆட்டத்தை ஆரம்பிச்ச உடனேயே முடிச்சிட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நேர வரும்போது சொல்றேன், குறி வச்சா தப்ப கூடாது. டைகர். அடுத்து நடந்தது என்ன? சர்வாவிடம் மோசமாக நடந்து கொண்ட பாஸ்கருக்கு பேங்க் மேனேஜர் என்ன தண்டனை கொடுத்தார்? சர்வாவை கொல்ல ரகசியமாக திட்டம் தீட்டும் அந்த மர்ம நபர் யார்? அவனுடன் இருக்கும் அந்த கவர்ச்சியான இளம் பெண் யார்? அந்த மர்ம நபருக்கும் சர்வாவுக்கும் என்ன தொடர்பு? சர்வாவின் மோதிரத்தில் மறைந்திருக்கும் அந்த மர்ம ரகசியம் என்ன? அந்த மோதிரத்தை பார்த்து பெரிய பெரிய ஆட்களை பயந்து நடுங்குவது ஏன்? சர்வாதான் டைகர் என்ற ரகசியம் வேதிகாவுக்கோ அவள் குடும்பத்துக்கோ தெரிந்தால் என்ன நடக்கும்? உடனே டவுன்லோட் செய்து கேளுங்கள். பாக்கெட் FM டைகர் ரிட்டர்ன்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.